இப்போ இது போன்ற கொலைகள் தொடர்ந்து இந்தியா முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சாதி ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், மத ரீதியான படுகொலைகளாக இருக்கட்டும், பாலியல் ரீதியான படுகொலைகளாக இருக்கட்டும், இந்த படுகொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்தி யாருன்னு நீங்கள் போய் மைய புள்ளியாக பார்த்தீங்கன்னா காவல்துறையை தார்ப்பான். நீங்கள் அந்த உடைமுறைகள் நாகரிகத்தின் அடிப்படையில் அணுகிற போது தான் பார்க்கிறவனுக்கு குற்றம் ஏற்படுகிறது, குற்ற உணர்வு வருகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கான உடைகள் என்ன? நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கோங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர் அயோக்கிய பெயர். கிருஷ்ணகிரியில் என்சிசி மாணவிகளுக்கு பயிற்சி முகாம்னு அழைச்சிட்டு தங்க வச்சு அதுலேருந்து ஒரு பொண்ணை கொண்டே சீரழிச்சிருக்கிறானே ஒருத்தன். அவனை என்ன பண்ணுறது? நான் என்ன கேட்குறேன், ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து அந்த பொண்ணுக்கான நீதி இவர்கள் வழங்கியிருந்து உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருந்தால் இது போன சம்பவங்கள் நடக்குமா? காவல்துறை திட்டமிட்டு இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் கைது பண்ணி கொண்டே குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. குடிச்சுக்கிட்டே இரு, போதையிலே இரு, எதையும் சிந்திக்காத, மௌனமாக இரு, உன் குடும்பத்தை நீ காக்காத, உன் குடும்பத்தை பார்க்காத, நீ என்ன நடந்தாலும் கேட்டுக்காத, இப்படி போதையிலேயே இளைஞர்களை பால்படுத்தி வச்சிருக்கிற இந்த அரசு பல கனியாமூர் செய்மதிகள் இங்கே உருவாக காத்திருப்பார்களோ என்கிற ஐயம் இருக்கிறது. ஒரு சிறிய வயது குழந்தை பள்ளியில் சீரழிக்கப்பட்டு இறந்து போனால் என்பதற்காக தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் இரத்த கொதிப்பே ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. ஏன் தமிழீழத்தை வட இந்தியர்கள் வெறுத்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ராமனை அழிச்சவன், நம்ம சீதையை தூக்கிட்டு போனவங்க, மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியின் தலைமையில் ஏற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்காது. ஏன் எடுக்காதுன்னா, இப்படி ஒரு சம்பவமா, ஓகே, பாதிக்கப்பட்டவன் யாரும், ஓகே, உங்க ஏழையா, ஓகே, பாதிப்பு கொடுத்தவன் யாரும் கொஞ்சம் வசதியா, சரி, அப்போ இங்கே வா, 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா தான், அந்த வழக்கை நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரியான அயோக்கியர்களுக்கு தகுந்த பாடத்தை இந்த சட்டத்தில் கொண்டு வரணுமா இல்லையா? நான் ஏன் அந்த காவல்துறையை மையமாக வச்சு சொல்கிறேன்னா, இந்த புத்தி, காவல்துறையினுடைய புத்தியை மாற்ற வேண்டும் சொல்கிறேன். வணக்கம் தோழர். வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு கொல்கத்தாவில் நடந்த கோர நிகழ்ச்சி தெரியும். மாணவி பலாத்காரம், கல்லூரி மாணவி படுமோசமாக அந்த மருத்துவமனை பெற்றோரை அழைச்சி பேசாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. இந்த பெண் மருத்துவர் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? என்ன சொல்கிறதுனே தெரியல தோழர். வாரல் என மரித்துகை காட்ட கண்ணகியும் கோவலனும் மதுரை மாநகருக்குள் செல்லுகிற போது இங்கே வராதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று இயற்கையிலேயே ஆடுகிற கொடியானது அவர்களுக்கு வரவேண்டாம் என்று சொன்னதாக இளங்கோவடிகள் வர்ணித்திருக்கிற கவிவரிகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. கல்லூரிக்கு செல்லாதீர்கள், கற்பழிக்கப்படுவீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள், உங்கள் படிப்பு இங்கே வரக்கூடாது என்று சொல்லுகிறதோ என்கிற தோரணையில் தான் இதை நாம் பார்க்க முடிகிறது. 2022ஆம் ஆண்டு தங்கை ஸ்ரீமதி மரணம் மறக்க முடியாத தருணம். அந்த முகத்தை நாம் பார்த்ததில்லை, அவளோடு பேசியதில்லை, உண்டதில்லை, உறங்கியதில்லை, உறவாடியதில்லை. ஆனால் ஒரு சிறிய வயது குழந்தை பள்ளியில் சீரழிக்கப்பட்டு இறந்து போனால் என்பதற்காக தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் இரத்த கொதிப்பே ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. ஆனால் அது தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுடைய அறப்போராட்டத்தில் அந்த தங்கையினுடைய நீதிக்கு அவர்கள் போராடி இருக்க வேண்டும். ஆனால் தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு என்ன செய்தது? உடனடியாக ஒரு அவசர அறிக்கை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தனியார் பள்ளிகளுடைய அனைத்து நிறுவனங்களும் ஒரு நாள் விடுமுறை என்று அறிவித்து இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கான முதல் வேலையை செய்தது. நீங்கள் கேட்ட கேள்வி, கொல்கத்தாவில் இன்றைக்கு மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியின் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல அரசு ஆண்டு கொண்டிருப்பதாகத்தான் நாம் இவ்வளவு நாள் கருதியிருந்தோம். ஆனால் இவ்வளவு பெரிய படுபாதக செயலை செய்கிற அளவிற்கு ஒருவன் முதல்ல இந்த வட இந்தியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது தோழர். என்னென்னா, ஏன் தமிழீழத்தை வட இந்தியர்கள் வெறுத்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? அவன் இன்னமும் ராவண பரம்பரை, ராவண தேசம், ராவணன் அது போல் நம்ம ராமனை அழிச்சவன், நம்ம சீதையை தூக்கிட்டு போனவங்க, இவங்களுக்கு ஒரு நாடே கிடைக்கக்கூடாது. இன்றைக்கி வர அந்த மனோபாவத்தில் தான் வட இந்தியர்களே இருக்கிறார்கள். இல்லை தோழர், ராவணன் அவனோட
கட்டுக்கோப்பான அந்த அதெல்லாம் அவங்களுக்கு பொருள் இல்லை தோழர். அழைச்சிட்டு போனான், தூக்கிட்டு போனான். ராவனோட விரல் கூட சீதை மேல படலன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். புஷ்ப வாகனத்தில் அழைத்து சென்றதாக புராணங்கள் பேசுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சீதையை ஏன் அவன் தூக்கிட்டு போனான், அதைத்தான் அவன் பார்ப்பான். கற்பழிக்கப்பட்டாளா அல்லது விதைக்கப்பட்டாளா அல்லது கற்பழியாக்கப்பட்டாளா, அதெல்லாம் இல்லை அவனுக்கு பார்வை. இப்படித்தான் அவங்களுடைய பார்வை இருக்கிறது. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அவன் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறவன் எப்படி சரியானவனாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அறிவியலுக்கு ஒவ்வாத, அறிவியலோடு இணையாத, அறிவியலுக்கே சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கொண்டிருந்து மூட நம்பிக்கையில் திளைத்து போக்குற வட மாநிலங்களில் இன்றைக்கு இது போன்ற தங்கைகள் கற்பழிக்கப்பட்டு சொல்கிறாங்க 150 மில்லிகிராம் விந்தணுக்கள் எடுக்கப்பட்டதாக பேசுகிறார். அப்போ எத்தனை பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கோம்? மல்டிபிள் ரேப்புன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி கலாச்சாரங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இதுக்கும் காரணம் யாருன்னு நான் சொல்கிறேன். பின்னணியில் நீங்கள் ஒளிஞ்சிருக்கிற சக்தி காவல்துறையாக இருக்கும். இல்லை, முதல் கட்ட குற்றவாளியே அந்த காவல்துறையில் பணிபுரிய அந்த உதவியாளர்கள் தான். நான் என்ன கேட்குறேன், போலீஸ் தான் சொல்கிறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது முறையான புகார் கொடுக்குறவங்க மீது மரியாதை கொடுத்து உட்கார வச்சு அந்த புகாரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்காது. ஏன் எடுக்காதுன்னா, இப்படி ஒரு சம்பவமா, ஓகே, பாதிக்கப்பட்டவன் யாரும், ஓகே, உங்க ஏழையா, ஓகே, பாதிப்பு கொடுத்தா யாரும் கொஞ்சம் வசதியா, சரி, அப்போ இங்கே வா, 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா தான், அந்த வழக்கை நான் பார்த்துக்கிறேன். இப்படி பேரம் பேசுகிற வழக்குகள் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக நடைபெற்று கொண்டிருப்பதால் இது போன்ற தங்கைகள் இந்த கற்பழிப்பு கொலை என்பது தவிர்க்க முடியாத ஒரு தருணமாக மாறிவிடுகிறது. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இந்த மாதிரியான அயோக்கியர்களுக்கு தகுந்த பாடத்தை இந்த சட்டத்தில் கொண்டு வரணுமா இல்லையா? மத்திய பிரதேசில் ஒரு பள்ளியில் ஒரு பெண் இதே போல் ஒரு வாதியாரால் சீரழிக்கப்பட்டு பெட்ரோலுக்கு தெரிய அந்த பெட்ரோலுக்கு வாயை மூடுறதுக்காக 30,000 ரூபாய், வெறும் 30,000 ரூபாய் கொடுத்து இந்த வழக்கு. நீங்கள் இந்தியா முழுக்க இப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே, ஒரு இடத்துல சென்னை சிட்டிக்குள்ள நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். கஞ்சா அடிச்சுட்டு ஒரு கும்பல் வம்புழுத்துக்கிட்டு இருக்குது. காவல்துறை போகிறான், என்னப்பா அவன் கஞ்சா விற்கிறவன் உனக்கு மாமூல் கொடுக்குறான், எவடா போடா, எவ்வளோ இங்கே, இதுதான். அப்போ கஞ்சா விற்கிறவன்ட்டு காவல்துறை என்ன செய்யுது, வா, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி அவன் இருக்கான், ஒரு 1000 கொடு, நான் பார்த்துக்கிறேன். கைவிட்டு வாங்குகிறதா இல்லையா காவல்துறை? இப்படித்தான் நான் ஏன் அந்த காவல்துறையை மையமாக வச்சு சொல்கிறேன்னா, இந்த காவல்துறையினுடைய புத்தியை மாற்ற வேண்டும்னு சொல்கிறேன். அது நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க, தன்மையான காவலர்கள், இந்த தேசத்திற்காக உழைக்கக்கூடிய காவலர்கள். அவர்களெல்லாம் நம்ம தலைவணங்கி காலில் கும்பிட்டு விடலாம். அப்படிப்பட்ட அந்த நல்லவர்களை நம்ம விமர்சனம் செய்யலை. ஆனால் காவல்துறைக்குள்ள இருக்கிற கருப்பாடுகளை நம்ம இப்படி நல்லவர்னு சொல்லிட்டு கடந்து போக முடியும். இப்போ இது போன்ற கொலைகள் தொடர்ந்து இந்தியா முழுக்க நடைபெற்று கொண்டு நீங்கள் சாதி ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், மத ரீதியான படுகொலைகளாக இருக்கட்டும், பாலியல் ரீதியான படுகொலைகளாக இருக்கட்டும், இந்த படுகொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்தி யாருன்னு நீங்கள் போய் மைய புள்ளியாக பார்த்தீங்கன்னா காவல்துறையாக தான் இருப்பான். கெடுத்தவனாக இருப்பான். ஆனால் அவனையே காப்பாற்றுவதற்கு காவல்துறை தான் முயற்சி செய்யும். அவன் மேலேயே வழக்கு போட்டு அவனை நல்லவன் ஆக்குறதும் கெட்டவன் ஆக்குவதும் அவனை அழித்தொழிப்பதும் அல்லது வாழ்வழிப்பதுமே காவல்துறையாக தான் இருக்கும். நீங்கள் மேற்கு வங்கத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால், நம்ம என்ன மணிப்பூரில் நடக்காத நிகழ்வா? நிர்வாண கோலத்தோடு 2 தங்கைகளை ஓடவிட்ட அரசு தானே இருந்த அரசுகள். என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லையே, மறந்துட்டோம்ல மணிப்பூரை. மக்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது என்சிஆர்டியும் அவங்களோட அறிக்கையில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இந்த ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கும் ஒரு பெண் இந்தியாவில் கற்பழிப்பு ஆளாகிறா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த வன்புணர்வு ஆண்கள் மத்தியில் சரி, எப்படி இது சகஜமாக வளர்ந்துட்டே வருது. இது ஒரு கலாச்சாரம் ஆகிடுச்சு. பெண்ணை சீரழிக்கிறது ஒரு கலாச்சாரம் ஆகிடுச்சு. இப்போ எதனால் ஆண்களோட அந்த சிந்தனையும் அந்த இதுவும் பெருகிட்டே வருது? இல்லை, நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம் தோழர். பண்பாடு, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் என்பது ஒரு புறம் இருக்கிறது. இப்போ தமிழ்நாடு பழக்க வழக்கங்கள் தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கிறது. இருந்தாலும் கூட நம்ம நிறைய சம்பவங்களை இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற உடைமுறைகள் மாறிப்போச்சு. நீங்கள் அந்த உடைமுறைகள் நாகரிகத்தின் அடிப்படையில் அணுகிற போது தான் பார்க்கிறவனுக்கு குற்றம் ஏற்படுகிறது, குற்ற உணர்வு வருகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கான உடைகள் என்ன, அதை எப்படி கையாளணும்? நீங்கள் ஒரு காலத்தில் இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கு போங்க, திருவிழா நடக்கும் விமர்சையாக 5 நாள் 6 நாள். எங்கள் செட்டிநாட்டில் எல்லாம் 15 நாள் கூட நடக்கும். ஏன் திருவிழா நடத்துகிறான்? மனதை பக்குவப்படுத்துகிறதுக்கான விழாக்கள் தான் திருவிழாக்கள். போகிறான், 4 பெண்களை பார்ப்பான், பெண்கள் 4 ஆண்களை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க. அதுக்குள்ள ஒரு சாந்தம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு அமைதி இருக்குது, அன்பை பரிமாறுகிற இடமாக. அது காதலோ இல்லை காதல் வயப்படுறதோ இல்லை ஒரு மோகமோ அதை நம்ம குறிப்பிட்டு இல்லை. இப்போ இல்லை, காமம் காட்டுத்தனமாக நடக்கிற இது காமம். சைக்காலஜிக்கலாக என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இந்த நாட்டில் பசுமாட்டையே உறவாடி இருக்கிறான் மனுஷன்.
நான் பார்த்துருக்கேன், பத்திரிகைகளில் வந்திருக்கு. அப்போ இவனுக்கெல்லாம் என்ன மனோபாவம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எப்போயே உறவு வச்சுருக்கேன். ஏன் இறந்து போன பெண் பிணத்தை உடலுறவு கொண்ட மருத்துவர்கள் நம்ம அண்மையில் செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சைக்காலஜிக்கலாக மன உளவியல் ரீதியாக மனக்குழப்பம் நிறைய இருக்குது. அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் அணிவிக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அண்மையில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கோங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தன் அயோக்கிய பெயர், அது என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்கெல்லாம் வந்து நீங்கள் கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டீங்க. ஆமாம், நான் என்ன கேட்குறேன்னா, கிருஷ்ணகிரியில் வந்து என்சிசி மாணவிகளுக்கு பயிற்சி முகாம்னு அழைச்சிட்டு வந்து தங்க வச்சு ஒரு விடுதியில் தங்க வச்சு, அதாவது அரசு விடுதிகளிலே, அதாவது பள்ளி வளாகத்திற்குள்ளேயே தங்க வச்சு, அதுலேருந்து ஒரு பொண்ணை சீரழிச்சிருக்கானே ஒருத்தன், அவனை என்ன பண்ணுறது? அதில் ஒரு பொண்ணு மட்டும் அது வெளிச்சது இல்லை, கிட்டத்தட்ட இல்ல, 13 பெண்கள் இல்ல, வந்து இப்ப நம்ம வந்து சீரழிக்கப்பட்டது உறுதியாக குறிப்பிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் என்சிசி மாஸ்டர் மட்டும் கிடையாதுங்க. பள்ளி தாளாளர்லேருந்து பள்ளி ஆசிரியர்கள்லேருந்து வராத ஆசிரியர்லேருந்து நிறைய பேர் அங்கே கைது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ரீமதி மரணத்தை நீதி கேட்டு ஒரு பெரிய நெடிய போராட்டம் நடந்துட்டு சிபிசிஐடி விசாரணை. நான் என்ன கேட்குறேன், ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து அந்த பொண்ணுக்கான நீதி இவர்கள் வழங்கியிருந்து உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருந்தால் இது போன சம்பவங்கள் நடக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இவனுங்க வேணுமேனே பொம்மையை தூக்கி கொண்டே போட்டானுங்க, தூக்கி வீசுறானுங்க, இப்படி தான் விழுந்திருக்கும், அப்படி தான் விழுந்திருக்கும். 3வது மாடியிலேருந்து சோதனை பண்ணி அயோக்கிய பயில்க. நான் கேட்குறேன், நீங்கள் வீசுவதற்கும் ஒரு குழந்தை விழுவதற்கும் வித்தியாசம் தெரியாது? யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை என்ன வெயிட்டு, அந்த பொம்மை என்ன வெயிட்டு, அதே அளவுக்கு நீங்கள் உருவாக்குனா கூட அந்த பொம்மைக்கு என்ன மனநிலையாக இருக்குது? அவள் என்ன மனநிலையிலேருந்து அங்கேருந்து விழுந்து, அது தற்கொலை என்று அவர்கள் சொல்லுவதற்காகவே ஒரு பொம்மையை செஞ்சு கொண்டாந்து போட்டு இந்த வழக்கு இன்றைக்கு வரை நம்ம இங்கே ஒரு முக்கியமான ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது தொடர். வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் நடந்த சம்பவம், அந்த கல்லூரியில் அந்த பெண் மருத்துவரை கிட்டத்தட்ட 9 பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. ரொம்ப கொடூரமாக அங்கே நிகழ்வு நடந்திருக்கு. இதே நிகழ்வும் ஸ்ரீமதியோட வழக்கம் ஒத்து போகிற மாதிரி ஒரு கோர்வையாக இருக்குது. அதுக்கு என்னென்னா, இந்த மருத்துவமனையில் போராட்டக்காரர்கள் உள்ள நடந்திருக்காங்க. அதேமாதிரி ஸ்ரீமதி வழக்கிலும் கள்ளக்குறிச்சியில் போராட்டக்காரர்கள் உள்ள நுழைஞ்சு தடயங்களே அழிச்சிருக்காங்க. ரெண்டு இதுவும் தடயங்களே அழிச்சிருக்காங்க. இங்கே என்னோட முக்கியமான கேள்வி, வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு நிகழ்வை உடனடியாக சிபிஐ கைப்பற்றி விசாரிக்கிறாங்க. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இது அந்த நிலைமை வரலை? என்ன நடக்குது இங்கே? அரசியல் பார்வையில் நம்ம இதை எப்படி பார்க்கறது? இது தமிழ்நாடு வந்து தனிநாடு என்பதை அவர்களை அங்கீகரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிற போதெல்லாம் மத்திய அரசு மௌனமாக இருப்பதற்கு காரணமே அதுதான். நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒதுங்கி போங்கடா, எங்கள் தேசத்தை நாங்கள் கட்டமைச்சிக்க முடியும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஸ்ரீமதி மரணத்தில் வந்து மருத்துவமனை கொண்டு போய் அந்த பிரேத பரிசோதனை அறையில் நிர்வாண கோலத்தோடு அந்த தங்கையை போட்டிருந்தவற்று அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் தொடச்சி கழுவிட்டான். அப்புறம் மறுபிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து எப்படி சரியாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளவு கேலி கூத்து பண்ணுறாங்க பாருங்கள். சரி, அந்த பிரேத பரிசோதனை செய்தவன் யார்? ஒரு அரசு மருத்துவர். அந்த மருத்துவர் பயிற்சி பெறுகிற மருத்துவர். அப்போ இவனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, மனித உயிர்கள் வந்து விலை மதிப்பற்றது அப்படின்னு நம்ம வெளியில் தான் வாயிலேயே பேசணுமே ஒழிய, மருத்துவத்துறையை பொறுத்தவரை அது ஒரு பணம் அப்படிங்கிற ரீதியிலே கடந்து போகத்தான் அந்த துறை இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீமதி மரண விஷயத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த மருத்துவர்னு ஒருத்தர் இருந்த அயோக்கிய அந்த அயோக்கிய முழுசாக அந்த முதல் பிரேத பரிசோதனை நடக்கலை. 1. 2வது, அந்த பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாளா என்கிற செய்திக்குள்ளேயே அவங்க வரல. நகைக்கீரல் இருக்குது மார்பில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் இங்கே உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை இருக்குது, வட மாநிலத்துக்கு ஒரு பார்வை இருக்குது. இல்லை, இப்போ இந்த இருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள், மகளிர் அமைப்புகள் ஸ்ரீமதி விஷயத்தை ஏன் வந்து முன்னெடுத்துக்கிட்டு போகலை நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ குறிப்பாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வில் சிபிஐ உள்ளே இருக்குங்க. பல தரப்பு பக்கத்தில் போராட்டங்கள் நடந்துருக்கு. ஆனால் ஏன் ஸ்ரீமதி வழக்கில் ஒரே ஒரு 2 நாள் அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக இருந்தது, அதுக்கு பிறகு எதுவுமே நடக்கலை? இல்லை, அதுக்கு நடக்காத காரணம் என்ன தெரியுமா தோட? காவல்துறை வந்து திட்டமிட்டு இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லாதவர்கள்லாம் கைது பண்ணி கொண்டே குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. அடக்குமுறை காவல்துறையால் இன்னைக்கு வர அடக்குமுறை இருக்குது அங்கே அந்த பகுதியில். தெரியுமா உங்களுக்கு? அடுத்த போராட்டமே அவன் போராடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் காலை அடித்து ஒடிச்சு பாத்ரூமில் வலிக்கி விழுந்தோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் அங்கே வந்து வலிக்கி விழுந்ததாக அறிவித்து மாவு கட்டு போட்டாங்க தெரியுமா அந்த காவல்துறை, சிபிசிஐடி. அப்போ அடுத்த கட்ட போராட்டத்தை இந்த அரசு எப்படி தெரியுமா பார்க்குது? குடிச்சிக்கிட்டே இரு, போதையிலே இரு, எதையும் சிந்திக்காத, மௌனமாக இரு,
உன் குடும்பத்தை நீ காக்காத, உன் குடும்பத்தை பார்க்காத, நீ என்ன நடந்தாலும் கேட்டுக்காத, இப்படி போதையிலேயே இளைஞர்களை பாழ்படுத்தி வச்சிருக்கிற இந்த அரசு, ஒருவேளை அந்த போதையிலிருந்து கூட மீண்டும் ஒருத்தன் போராட வந்தான்னா காவல்துறை வந்து அவனை வந்து முழுங்கடிக்கிற வேலையும், அவனை வந்து அடுத்த போராட்டத்திற்கு தயாராகாத அளவிற்கு இன்றைக்கு அரசாங்க சட்டமுறைகள் வந்து கொண்டு வந்து இந்த காவல்துறையை கையிலே வைத்துக்கொண்டு அடுத்த, அதான் சொல்கிறேனே, ஒரு தேசிய சிந்தனையோ மனித உரிமை சிந்தனையோ அவனுக்கு எதுவுமே வராமல் தடுப்பது யார்? இந்த அரசுகள் தான். இந்த 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 அரச கட்டமைப்புகள் எல்லாமே போலியானதாக இருக்கிற காரணத்தால் தான் இது போன்ற நீங்கள் கன்னியாகுமரி பள்ளி சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்கள் போராட வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி பள்ளியில் இப்போ ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்து படுகொலையே நடந்தாலும் எவனும் போராட வரமாட்டான். இங்கே தான் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி உலகமே சரி, இந்தியாவே சரி, இந்த வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா மேட்டரை தான் உன்னிப்பாக கவனிச்சிருக்கு. ஆனால் இதே நாட்களில் தஞ்சாவூரில் உரத்த நாட்டில் ஒரு பாலியலுக்கு ஒரு பொண்ணு வன்புணர்வு உள்ளாக்கப்பட்டிருக்கா. அதே போல் நம்ம இங்கே கிருஷ்ணகிரியில் 13 பெண்கள் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன அரசாங்கம் ஏன் இதெல்லாம் குற்றவாளியை உடனடியாக கைது செய்து உரிய தண்டனையை உடனடியாக பெற்றுக் கொடுத்து, நீங்கள் சாட்சியங்கள் இருக்குல்ல, ஏன் வந்து நீங்கள் இந்த வழக்கை நீடிச்சுட்டே கொண்டு போய் அதை வந்து காலாவதி ஆக்குறீங்க? அதை ஏன் நாளை கடத்துறீங்க? அப்போ உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை இல்லை. இல்லை, அது மக்கள் மத்தியில் பெட்ரோல் வந்து பயப்படுற ஒரு விஷயம். எல்லா வீட்டிலும் பெண் பிள்ளைங்க இருக்குது. பெண் பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புறது பயப்படுறாங்க, தயங்குறாங்க. ஏன் அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு சர்வே எடுக்கும்போது அவங்க குறிப்பிட்றாங்க, இது மாதிரி கொடுமைகளுக்கெல்லாம் துரித நடவடிக்கை இல்லை அரசாங்கம் பக்கத்தில், பயமாக இருக்குது. அதாவது வன்புணர்வு செய்கிறவனுங்க அச்சமின்றி செய்கிறாங்க. எதெல்லாம் கேட்டால் அதுக்கான சட்டம் சரியாக இல்லை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இல்லை, இங்கே பாருங்கள், காவல்துறை ஆம்ஸ்ட்ராங் வழக்கு விஷயத்தில் வந்து என்கவுண்ட்ரு, கால் ஒடிப்பு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று எக்மோரில் ஒருத்தன் ரவுடின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து கல்லாலே போட்டு மண்டையை நசுக்கி கொண்டிருக்காங்க. அப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல் இந்த மாதிரி கொலையாளிகளுக்கு பயமில்லாமல் போனதற்கான காரணமும் காவல்துறை. இப்போ இந்த வழக்கை நீங்கள் அப்படியே நீட்டியே கொண்டு போகிறது இல்லை, சட்டம் சரியில்லாத தான். இது சட்டம் சரியாக இருக்கிறது. அந்த சட்டத்தை பயன்படுத்துகிற மனிதர்கள் சரியாக இல்லை. அதுதான் சட்டம் எல்லாவற்றிற்கும் சரியாக. நான் கேட்குறேன், ஆட்டோசுந்தர் வந்து பல பெண்களை ஏமாற்றி கற்பழித்து சோகத்தை தொலை போட்டு புதைச்சான்னு சொன்ன உடனே அவனுக்கு தூக்கு தண்டனை வந்துச்சா இல்லையா? நிர்பயா கொலை வழக்கில் 5 பேரை தூக்கில் போட்டாங்களா இல்லையா? அப்போ அன்னைக்கு அந்த சட்டம் சரியாக இருந்தது அப்படின்னு தானே நீங்கள் எல்லாம் பேசுவீங்க. இன்றைக்கே அந்த சட்டம் வந்து வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. காவல்துறை வளைய வைத்து ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணமாக நான் ஸ்ரீமதி வழக்கை எடுத்துக்கிறேன். எத்தனை வருட காலமாகுது? கிட்டத்தட்ட 2.25 வருஷத்துக்கு 2.25 வருடம் இன்னும் சரியான குற்றவாளியை கண்டுபிடிக்கல. குற்றவாளியே இல்லைன்னு சொல்கிறாங்க தோழர். அப்போது மக்கள் மத்தியில் இது மாதிரியான வன்புணர்வுக்கு ஆளாகிறவங்க தைரியமாக தானே சுற்றுவாங்க. கண்டிப்பாக. இப்போ அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்கிறதுனா என்ன காரணம்னா ஸ்ரீமதியினுடைய மரணம் தான் காரணம். என்னென்னா, நீங்கள் ஸ்ரீமதி மரணம் தற்கொலை அல்ல, இது கொலைதான், அந்த கொலையாளிகளை நாங்கள் கைது செய்து விட்டோம், அந்த கொலையாளிகளுக்கு உரிய தண்டனையை நாங்கள் பெற்றுத்தருவோம்னு சொல்லி நீங்கள் அதை நிலைநாட்டி இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்களோ, திருவாரூர் மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்களோ நடைபெற்றுவதற்கு பயம், அச்சம் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மாதம் அவன் வெளியில் வந்துடுவான். புரியுதுங்களா? சட்டம் அவனுக்கு வளைஞ்சு கொடுக்கும். அது காரணம் என்ன? காவல்துறை அதிகாரிகள் துணை அனுப்பாங்க. இது என்ன போக்குன்னு தான் நான் கேட்குறேன். சட்டத்தை பதிவு செய்யக்கூடியவர்கள் காவல்துறை, நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது காவல்துறை, அந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது காவல்துறை. இப்போ காவல்துறை என்ன செய்யணும்? சாட்சிகளை சரியாக சாட்சிகளாக தூக்கணும். முதல்ல அவன் எந்த விதத்திலையும் பிறன் சாட்சியாக மாறிடக்கூடாது. சாட்சியங்கள் சரியாக இருக்கணும். அது அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை கையகப்படுத்தி வச்சுருக்கணும் காவல்துறை. இப்போ இது ரெண்டுமே நடக்காமல் அரசியல்வாதிகள் வந்து மிரட்டுறான், அரசியல்வாதிகள் வந்து பின்பலமாக இருக்கிறான், அரசியல்வாதி வந்து இந்த சம்பவங்களுக்கு வந்து துணையாக இருக்கிறான், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கை வச்சுன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பதவி? நீங்கள் எதுக்கு ஒரு அரசு இயந்திரத்தில் வேலை செய்கிறீங்க? அரசியல் என்பது வேறு, அரசு என்பது வேறு. இந்த அரசு இயந்திரத்தை தனியாக செயல்பட விட வேண்டும். அதில் எவன் தலையிட்டாலும் அவனை கைது பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் வந்து இது போன்ற சம்பவத்தை கிட்டத்தட்ட இன்றைக்கி நேற்றா செஞ்சுருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எத்தனை பெண்களை சீரழித்திருப்பாங்க. இவங்கெல்லாம் பிரபாகரன் படம் போட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு துப்பு இல்லவங்களுக்கெல்லாம் காரி துப்பன் முடையலாம். இல்லை, இதுக்கெல்லாம் சரியான தண்டனை. இப்போ அரபு நாடுகள் எல்லாம் இருக்கிற தண்டனை இந்தியாவில் இருந்தால் இதெல்லாம் மனிதனையும் பேசுகிற நாடு இந்தியா. ஏன்னா நீங்கள் அஹிம்சை தேசமாக அறிவிக்கப்பட்ட தேசம் இது. இங்கே வந்து மனிதனை கொலை செய்ய வேண்டாங்க, அவனுக்கு உரிய சட்டத்தின்படி தண்டனை வாங்கி கொடுத்தாலே போதும். நீங்கள் சிறையில் ஒன்றே போடுங்க. அங்கே என்ன செய்கிறான்? சிறை காவலர்களுக்கு ஹார்டலி முறையை கொடுக்கணும். அந்த கைதிகளுக்கு அவன் உறவாடிக்கிறான்.
அப்போ அந்த வெள்ளச்சட்டை உடுத்திய அந்த தண்டனை குற்றவாளிக்கு வந்து துணையாக இருக்கிறது யாருன்னா சிறை காவலர்களே துணையாக இருக்கான். அவனை என்ன செய்கிறான், இங்க வா எனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடு, இந்த வேலையை செஞ்சு கொடு, ஓகே நான் ஒரு 2 பீடி கட்டு வாங்கியாந்து தரேன், ஒரு 60 ரூபா கட்டு, ஒரு கட்டு எனக்கு 600 ரூபாய்க்கு விற்று கொடு, அதில் வந்து உனக்கு 10 ரூபா தரேன், எனக்கு 590 ரூபா நான் எடுத்துக்குவேன். இப்படி சொல்லுகிற காவல்துறை தான் இன்றைக்கி சிறை வளாகத்துக்குள்ளே இருக்குது. அப்போ எங்கே போனாலும் குற்றவாளிகள் குற்றவாளிகளாகவே கருதுகிற அளவிற்கு காவல்துறை தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கே ஒழிய, இது யார் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, காவல்துறை யார்? அரசாங்கத்தினுடைய ரவுடிகள். அரசாங்கம் சோறு போட்டு உடம்பை வளர்த்து உடற்பயிற்சி கொடுத்து இருக்கிற ஆட்களை வந்து காலி பண்ணணும். அதுதான் அவனுக்கு கொடுக்குற பயிற்சி. நீங்கள் எந்த காவல் நிலையமாவது போங்க, வாங்க எந்த ஊர் நீங்கள் உட்காருங்க, என்ன பிரச்சனை, எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது எந்த கேட்டால் காவல்துறை மக்களின் நண்பன் சொல்லுவாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியோ அவனுக்கு கொடுக்குற பயிற்சியை அவன் உங்களை முதலில் மிரட்டத்தான் தொடங்கும். அப்போ மிரட்டுகிற போது நீங்கள் பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லுவீங்கிற மனோபாவத்தில் தான் அவனுக்கு பயிற்சியை கொடுக்கப்படுது. இப்போ அந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு நம்ம போனோம்னா உட்கார கூட அவன் சொல்கிறது இல்லை. அதோ வானளாவிய அதிகாரத்தை கையில் வைத்துக்கிட்டு என்னமோ இவன் மேலேருந்து குதிச்சு வந்த மாதிரியே பேசுவானுங்க இங்கே உட்காந்துக்கிட்டு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எவனுக்கும் அவன் மரியாதை கொடுக்க மாட்டான். அப்போ அவன் மரியாதை கொடுக்கலைன்னா அவனுக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்கணும்னு பேசக்கூடிய வலிமை இந்த மக்களுக்கு வேண்டும்னு தான் நான் சொல்கிறேன். காவல்துறை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும். காவல்துறை வந்து இது சாதாரணமாக இல்லை. காவல்துறை எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அதில் நல்ல காவல்துறைகளையும் பலிகடாவாக்கப்பட்டு ஒரு சில பொறுக்கி நாய்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த சட்டத்தை சீர்குலைத்து கொண்டிருப்பதை ஏற்க இயலாது. பல கனியாமூர் ஸ்ரீமதிகள் இங்கே உருவாக காத்திருப்பார்களோ என்கிற ஐயம் இருக்கிறது. உடனடியாக அரசு காவல்துறையினுடைய விதிமுறைகளை மாற்றி அமைத்து பின்பற்ற வைத்து மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற இடத்தில்தான் தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும். காவல்துறையை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் பல கொலைகளும் பல சம்பவங்களும் நடந்து கொண்டே இருக்கும். சட்டம் அவர்களுக்காக வளைந்து கொண்டே இருக்கும். சட்டம் சரியானது, சட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் போலியானவர்களாக இருப்பதால் தான் இது போன்ற தொடர் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்க இயலாது, மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய உரிமையாக இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் நாம் இந்த அறிவுரையை சொல்லுகிறோம். ஸ்ரீமதி வழக்கு எந்த கட்டத்தில் இருக்கு? ஸ்ரீமதி மரண வழக்கு வாய்தா என்கிற அடிப்படையில் தொடர்ந்து வாதாடி வாய்தா வாங்கி கொண்டே செல்கிறது பள்ளி நிர்வாகம். பள்ளி நிர்வாகத்திடம் அழைப்பு வரலாறு, அதாவது இதுவரை அந்த குறிப்பிட்ட நாளில் யாராருக்கெல்லாம் எந்தெந்த கைபேசியிலிருந்து தொலைபேசியில் பேசப்பட்டது, கைபேசியில் பேசப்பட்டது, அதுக்கான அந்த ஹால் ரெக்கார்டை கேட்டால் இதுவரை கொடுக்க மறுக்கிறது பள்ளி நிர்வாகம். ஏன் சிபிசிஐடி. அதேபோல் அந்த அழைப்பு நேரங்களை கொடுக்க தவறுகிறது. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசிடிவி ஃபுட்டேஜ் முழு பதிவுகளும் 211 கேமராக்கள் அடங்கிய அந்த பதிவுகள் அனைத்தும் தர வேண்டும்னு சொன்னால் அதையும் கொடுக்கல. அதில் 26 சிசிடிவி கேமராக்கள் போட்டால் இயங்கவே இல்லைங்கிற செய்தியை சிபிசிஐடி சொல்லுது. எப்படி இயங்காமல் நீங்கள் விசாரணை நடத்துனீங்க? இயங்காமல் எப்படி வந்து சார்ஜிட்டை போட்டிங்க? இயங்காமல் எப்படி நீங்கள் முதல் குற்ற தகவல் அறிக்கையை கொடுத்தீங்க? இது எல்லாமே போலியானதாக இருக்குது. சிபிசிஐடி தயாரித்த அந்த குற்ற நகல் அறிக்கை என்பது குற்ற நகல் அறிக்கை இல்லை, அது பொய் நகல் அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் அவர்கள் வாய்தா வாங்குவதையே வாழ்க்கையாக வைத்திருக்கிறார்கள். நன்றி. நன்றி.